வெல்கம் டு சபி ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த பிளவுஸ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இது தாங்க சாரீ. இது பார்த்தோம்னா ஒரு மெரூன் கலர் சாரீ. இதில் கோல்டு கலரில் மாங்காய் டிசைன் உள்ள ஒரு சாரீ, பிளாக் கலரில் லைட் ஷேடிங்கில் ஒரு 2 மாங்காய் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா பார்டர் வந்து க்ரீன் கலர்லையும் அதுலேயும் வந்து 2 இலை இருக்க மாதிரி நடுவில் ஒரு மாங்காய் இருக்க மாதிரியான ஒரு மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு சின்ன கொடி பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான சாரீங்க. இது சாரியோட முந்தானி. முந்தானி பார்த்தோம்னா க்ரீன் கலரில் பெரிய பெரிய மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் தூரமாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரீ முந்தானி ஃபுல்லாகவுமே வந்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த சாரியோட ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸ் பார்த்தோம்னா க்ரீன் கோல்டு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்க லேஸ் எடுத்துக்கலாங்க. இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக கட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் இருக்க இந்த ஸ்டோன் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன லேஸு, இது பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளாஸில் இருக்க பெட்டலை ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி டிசைனில் இருக்க லேஸு, இது பார்த்தோம்னா ஒயிட் ஸ்டோனும் கோல்டு ஸ்டோனும் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தோம்னா ஒயிட் ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வெறும் கோல்டு ஸ்டோன் மட்டும் இருக்கிற மாதிரி இந்த லேஸை எடுத்திருக்கோம். இந்த மாதிரி சின்ன சைஸில் மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். சின்ன சைஸில் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸும் எடுத்திருக்கோம். திலகம் சேஃபில் மெரூன் கலர் ஸ்டோனும் க்ரீன் கலர் ஸ்டோனும் எடுத்திருக்கோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு இது தாங்க தேவை. எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட ப்ளவுஸோட நெக்கை சுற்றி இந்த லேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த லேஸை வந்து முதல்ல சுற்றி வந்து ஒட்டிடலாம். நான் வந்து ப்ளூ கண்ணுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, ப்ளூ, அதை வச்சு தான் ஒட்டுறேன். கரெக்டாக இந்த ஓரத்தில் வர மாதிரி வந்து இந்த லேஸை வந்து இந்த மாதிரி க்ளூ கன்னோட க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெருப்பில் காட்டிட்டு ப்ளவுஸில் வைக்காதீங்க. இந்த மாதிரி வந்து லேஸ் பின்னாடி லைட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஒட்டுங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து உருகாது. இந்த மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் ஒட்டிட்டு அப்படியே கண்டினியூவாக ஃப்ரண்ட்லேயும் ஒட்டிடலாங்க. இப்போ ஃப்ரண்ட்லேயும் நம்ம வந்து லேஸ் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் வந்து இந்த லேஸை வந்து வச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, ஒயிட் ஸ்டோன் இருந்து எடுத்தோம் இல்லைங்களா, இந்த கேப் பூரா ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஒரு ஸ்டோன் வந்து மெரூனும் ஒரு ஸ்டோன் வந்து க்ரீனும் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வச்சிடலாம். இந்த எல்லா கேப்புக்குமே வந்து ஃபஸ்ட்டு க்ளூ வச்சிடலாங்க. ஒரு ஸ்டோன் வந்து க்ரீன் ஸ்டோனு, ஒரு ஸ்டோன் வந்து மெரூன் ஸ்டோனு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். பூரா ஸ்டோன் வச்சு முடிச்சிட்டோம். ஒரு ரெட் ஸ்டோன், ஒரு க்ரீன் ஸ்டோன், அந்த மாதிரி வந்து ஸ்டோன் வச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி வச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பெட்டல்ஸ் வெட்டி வச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி பெட்டல்ஸ் சேஃபில் இருக்கிறது, இதை வந்து இந்த ரெட் ஸ்டோனுக்கு நேராக கீழே கீழே வந்து நம்ம ஒட்ட போகிறோம். மாதிரி வந்து
ரெட் ஸ்டோனுக்கு நேராக கீழே வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒட்ட போகிறோம். இப்போது இந்த மாதிரி நெக்கை சுற்றி வந்து இது ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சின்ன லேஸ் வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, சின்ன பெட்டல்ஸு, இதை வந்து இங்கே குறுக்க க்ரீன் ஸ்டோனுக்கு கீழே வந்து ஒட்ட போகிறோம். மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் க்ரீன் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த க்ரீன் ஸ்டோனுக்கு நேராக கரெக்டாக கீழே வர மாதிரி வந்து அந்த சின்ன பெட்டலை வந்து ஒட்டிகிட்டே வரலாங்க. சின்ன சின்ன பெட்டல்ஸும் பார்த்தோம்னா பூரா ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ சின்ன பெட்டலும் வெட்டியாச்சு, பெரிய பெட்டலும் ஒட்டியாச்சு. இப்போ சின்ன பெட்டல் பெரிய பெட்டல் ரெண்டுமே பூரா வச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இந்த பெரிய டிசைனுக்கு நடுவில் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்தோம் இல்லைங்களா, இதை வந்து வைக்க போகிறோம். ஒரு மெரூனு ஒரு க்ரீன் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ளூ போட்டுக்கலாம். இல்லை க்ளூ போட்டோம். இதுக்கப்புறம் ஸ்டோன் வைக்கலாங்க. ஒரு க்ரீன் ஸ்டோன் நல்லா கொஞ்சம் க்ளூ நிறைய வச்சு வைக்கலாம். எல்லா பெட்டல் நடுவுலையும் வந்து இப்போது ஸ்டோன் வச்சு முடிச்சிட்டோங்க. இப்போது நம்மளோட பேக் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஃப்ரண்ட்லி பூரா வச்சு முடிச்சிடலாம். பேக் டிசைன் மாதிரியே ஃப்ரண்ட்லி வந்து ஃபுல்லாக நம்ம டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் டிசைன் பார்த்தோம்னா ஒரு பக்கம் மட்டும் மாங்காய் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டரில் வராமல் ஒரு சைடு மட்டும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக பார்த்தோம்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நெக்குக்கு வச்சோம் இல்லைங்களா, அதே லேஸ் வந்து இங்கேயும் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி ஸ்டோன் வந்து க்ரீனும் மெரூனும் வர மாதிரி மாற்றி மாற்றி இந்த லேஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த மாங்காய் டிசைன் வந்து எப்படி ஸ்டோன் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து மெரூன் ஸ்டோனும் க்ரீன் ஸ்டோனும் ஒன்று ஒன்று நடுவில் மட்டும் வைக்க போகிறோம். இப்போது இதோட சென்டரில் வந்து ஒரு பெரிய திலகம் ஷேப் ரெட் ஸ்டோன் வந்து ஒன்று வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து வச்சிடலாம். இந்த மேங்கோவில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். சென்டரில் பூரா வந்து அந்த மாதிரி வைக்க போகிறோம். இப்போ ஸ்டோன் வச்சிடலாங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு க்ரீன் ஸ்டோனு ஒரு ரெட் ஸ்டோன் அந்த மாதிரி இந்த மாங்காய் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இப்போது இந்த மேலே இருக்க மாங்காய் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கீழே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெரிய திலகம் ஷேப் ஸ்டோனும் இங்கே வந்து ஒரு 3 க்ரீன் ஸ்டோன் வைக்க போகிறோம். அதாவது இதை சுற்றி வந்து க்ரீன் ஸ்டோன் மட்டும் இருக்க மாதிரி வைக்கலாம். இப்போ இங்கே கீழே பார்த்தோம்னா அதே மாதிரி 2 ஸ்டோன், ஒரு க்ரீன் ஸ்டோன் ஒரு மெரூன் ஸ்டோன், ஒரு க்ரீன் ஸ்டோன் ஒரு மெரூன் ஸ்டோன் அந்த மாதிரி வந்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், லேஸ் கொடுத்துட்டு அதுலேயும் வந்து ஸ்டோன் வந்து வச்சுட்டு கீழே இருக்க அந்த ஒயிட் ஸ்டோனுக்கு நடுவுலையும் ஒரு க்ரீன் ஸ்டோன் ஒரு மெரூன் ஸ்டோன் வந்து கொடுத்து ஸ்லீவ் டிசைனும் முடிச்சாச்சு. இப்போது இந்த ப்ளவுஸில் ஸ்லீவ் பார்த்தோம்னா இந்த கையில் வந்து இந்தாண்ட சைடும் இந்த கையில் வந்து இப்படி முன்னாடி சைடும் வர மாதிரி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது சென்டரில் கொடுக்காம வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளவுஸோட பேக் டிசைன், ஃப்ரண்ட் டிசைன், ஸ்லீவ் டிசைன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருந்தது. நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.